TKN செய்திகளுக்காக புதியவன். சென்னை திருவொற்றியூர் 7வது வட்டத்தில் அமைந்துள்ள பாலகிருஷ்ணா நகரில் கடந்த 2 மாதங்களாக குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக பாலகிருஷ்ணா நகர் குடியிருப்போர் நல்வாழ்வு சங்க நிர்வாகிகள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் புகார் அளித்ததின் பேரில் ஏரியா இன்ஜினியர் DE மற்றும் உதவி பொறியாளர் வந்திருந்து எங்கெல்லாம் கழிவுநீர் கலந்து இருக்கிறதோ அதை ஆய்வு செய்தனர். குடிநீரும் குறைவாக வருவதாக புகார் அளித்ததின் பேரில் புதிதாக வாழ்வு அமைத்து தருவதாக உறுதியளித்தனர். நிர்வாகிகள் சங்க உறுப்பினர்கள் தார் ரோட்டில் அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதற்கிடையில் ஏரியா இன்ஜினியர் அனைத்து தெருக்களுக்கும் சென்று ஆய்வு செய்தார்கள். அதிகாரிகள் விரைவில் குடிநீர் கழிவுநீர் கலந்து வருவதை தடுத்து நிறுத்தி சரி செய்து கொடுப்பதாக உறுதியளித்தனர். உடன் பாலகிருஷ்ணா நகர் செயலாளர் திரு R புருஷோத்தமன், துணைத் தலைவர் S விஜயராகவன், R நரசிம்மன், துணை செயலாளர் OA அசோக் மற்றும் சங்க உறுப்பினர்கள் முன்னாள் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திரு பாளையத்தான், திரு V மணி, திரு ராமையா, திரு ராமச்சந்திரன், திரு சிவகுமார், திரு கார்த்திக் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். 7வது வார்டில் பாலகிருஷ்ணா நகர் குடியிருப்போர் நலவாழ்வு சங்கம் உறுப்பினர்களாக இருக்காங்க, நகர் நிர்வாகிகளாக இருக்காங்க. தொடர்ந்து ஒரு 3-4 மாதமாக கழிவுநீரை வந்து குடிநீரில் விட்டு குடிநீரை குடிக்கவே முடியல. பாருங்கள், தண்ணியை பாருங்கள், இந்த ஸ்மெல்லை பாருங்கள். இது யாராவது குடிப்பாங்களா? இப்போ இதெல்லாம் நிர்வாகிகள் வந்து குடிக்கணும். அவங்க இவங்க வந்து அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன், அதையும் நீங்கள் சேர்த்து போடுங்க. அலுவலகத்துக்கு போனால் எந்த அதிகாரி இருக்குது கிடையாது, யாரும் சரியாக பதில் கொடுக்க கிடையாது. எப்போ போனாலும் அலுவலகம் பூட்டி கிடைக்கும். இப்போ கூட போக பூட்டி கிடையாது, பூட்டு போட்டு தான் வச்சுக்கிறாங்க அலுவலகத்தை. இப்போ தண்ணி எடுத்து பாருங்க, எல்லாம் ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டல் இருக்குது. குழந்தைக்கு வந்து 1 வாரமாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கிறாங்க. தண்ணி எந்த தண்ணி குடிச்சான்னு தெரியல, அதனால் டைபாய்டு ஆகாஷ் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருந்தார். தண்ணியை வந்து குடிக்க சொல்லுங்கள். அவர் வந்திருக்காரு, அவரை குடிக்க சொல்லி காட்டுங்க. அவர் குடிப்பாரா கேளுங்க. அவங்களாம் மினரல் வாட்டர் குடிக்கிறாங்க. எங்களுக்கு மாதிரி ஏழை ஜனம் இதான் குடிக்குது. அப்போ இதை போய் குடிக்க முடியுமா? நம்ம இந்த அவரை குடிக்க சொல்லுங்கள். அவர் குடிச்சாருன்னா நாங்கள் வந்து விட்டுறோம். இந்த பக்கத்தாளிக்கு நீங்கள் குடிக்க சொல்லுங்கள். அம்மாவனுக்கு கட் பண்ணலாம் சார். சரி, டவுட்டாக இருக்கு. சரி, அப்புறம் திலகன் நகர் மணியில் கட் பண்ணலாம். சரி, அம்மா கொஞ்சம் வாங்கம்மா, இதை இது பண்ணிக்கலாம். வயசானவங்களாம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, புரிய முடியுமா சார்? சரி 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 இல்லை சார். இப்போ உடனே வரி கட்டுவோம் சார். சும்மா ஒன்று கொடுங்க, நீங்கள் குடிக்கவே முடியாது. 30 லட்ச ரூபா வரி கட்டுவோம் இந்த ஊரில் வருஷத்துக்கு. உடனே கட்டலாம். எங்களுக்கு ஏன் இது தண்ணி கொடுக்குறீங்க? தண்ணி கொடுத்தா நிற்க முடியாது சொல்லுங்க. ஒரு இடத்துல மஞ்சளாக ஒரு தண்ணி கொடுத்தா குழந்தைங்கள்லாம் குடிச்சு டைஃபாய்டு யார் பார்க்குறது? எந்த இடத்துல அம்மாவனை கட் பண்ணலாம் சார். திருவிழத்துக்கு தொடர்ந்து கட் பண்ணலாம். சரி, இந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் பார்க்குறீங்க. அப்போ யார் அர்ஜென்ட்? இவங்க குழந்தைய ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் பில் எடுத்தாங்க கொடுங்க. அவங்க கொடுக்கிட்ட பணம் ஹாஸ்பிட்டல் பில் எடுத்தாங்க கொடுங்க. பில் இல்லை, குழந்தைங்களை பார்க்குறது எல்லாமே எல்லாத்தையும். 7வது வார்டில் பாலகிருஷ்ண நகர் திருவிக்காத்துறை எங்கள் வீடு இருக்குது. கடந்த 1 வாரமாக ஒரே மெட்ரோ குடிநீரில் வந்து சாக்கடை நீர் கலந்து வருது. இதனால் எங்கள் வீட்டில் வந்து 2 பசங்க இருக்கிறாங்க. ஒரு பையனுக்கு வந்து கால்ரா டைஃபாய்டு ஆகிருக்கு. அதனால் ஆகாஷ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கான். இந்த தண்ணியை குடிச்சதுனால அவனுக்கு இந்த நோயெல்லாம் வந்திருக்கு போல். இதை வந்து கவர்மெண்ட் வந்து சரியான முறையில் தீர்வு காண வேண்டியது வந்து எல்லா மக்கள்லாம் விரும்புகிறாங்க. திரும்ப பிடிச்சதுல தான் சாக்கடை ஸ்மெல் அப்படியே வாமிட் வருது. அப்படி இது மாதிரி வந்தால் நம்ம இந்த பெட்ரோல் இந்த குட் ஆயில் மாதிரி வருது. இது சரவணா எடுத்தா போலியா? நீ தான் மேலூர் போட்டு இல்லை, இப்போ ஆள் வராங்கண்ணா. அது ஆயில் எந்த இடத்துல கரெக்டாக கட் பண்ணலாம். சாக்கடை தண்ணியே கழுவிட்டு ஏற்றாது சொல்லுங்க. அப்போ அப்படியே பில்லு மட்டும் கேட்குறீங்க. நல்ல தண்ணீர் கொடு, நல்ல தண்ணீர் கொடு. மழை வாங்கி கொண்டு நல்ல தண்ணீர் கொடு. சரி, மழை வாங்கி கொண்டு குடிநீரில் கழிவுநீரை கலக்காதே, கலக்காதே, கழிவுநீரை கலக்காதே. சரி சரி, பண்ணி தரேன்னு சொல்லிட்டேன் நான். அப்படி இல்லை சார், தண்ணி சரி அப்போ ஏன் சார் பில்லு கட்ட சொல்றீங்க? அப்போ ஏன் சார் பில்லு கட்ட சொல்றீங்க? ஒரு 6 மாசம் கட்டலன்னா அதுக்கு ஒரு 500 ரூபாய் ஃபைன் போடுறீங்க. நீங்க என்ன முறையா பண்ணிட்டீங்கன்னு ஃபைன் கேக்குறீங்க? இல்ல, ஒரு டிராப் தண்ணி, நீங்க ஒரு கரெக்டான தண்ணியே கொடுக்கல, அந்த பணத்துக்கு ஃபைன் போடுறீங்க. ஐயா, பண்ணி தரேன்னு சொல்லிட்டேன்.